الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: خير الناس أنفعهم للناس، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அடிதவராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மற்றும் முஸ்லிமான முஃமினான நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம்முடைய வாழ்நாளில் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ஒரு ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது அறிவியல் உலகம் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அறிவியல் விண்ணை தாண்டி பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடித்து கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அன்றைய காலத்திலே சாத்தியம் இல்லை என்பதாக நினைத்த பல விஷயங்கள் இப்பொழுது சாத்தியக்கூறுகளாக சாதாரணமானவைகளாக பார்க்கப்படக்கூடியதாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோன்று எத்தனையோ விஷயங்கள் சிரமமான காரியமாக கருதப்பட்டது. சில விஷயங்கள் சாத்தியமே இல்லை என்பதாக நினைக்கப்பட்டது. மனிதன் வானத்திலே பறப்பது என்பது, மனிதன் இந்த வேற்று கோளுக்கு செல்வது என்பது, இந்த பூமிக்கு மேலாக தாண்டி விண்வெளி மண்டலத்திலே அவன் தன்னுடைய இருப்பிடத்தை
கூண்டு கிளிகளை போன்று நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்ப்பதற்கு வெளிரங்கத்திலே அற்புதமான ஒரு சூழலிலே நாம் காட்சி அளித்தாலும் அந்தரங்கத்திலே மனிதன் நாளுக்கு நாள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்பதாக தான் நம்மினால் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இது எல்லா விஷயத்திலேயுமே ஒவ்வொரு சமூக ரீதியாக இருந்தாலும் சரி, அதே போன்று மற்ற ரீதியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு நேரத்தில் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், உம்ராவிற்கு போக வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பங்கு பிரிவினை செய்துவிட்டு கிளம்பி செல்லுவார். ஏன்னா போயிட்டு திருப்பி வருவதற்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல். கப்பலிலே போக வேண்டும், போகின்ற பொழுது கப்பலுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டது என்றால் அல்லது இவருக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டது என்றால் அவ்வளவுதான் வாழ்க்கை. சென்றுவிட்டு அவர் இறந்ததற்கு பிறகு 40 நாள் கழித்து, 2 மாதம் கழித்து, 3 மாதம் கழித்து தகவல் குடும்பத்திற்கு வந்து சேரும். குடும்ப மக்கள் எல்லாம் நினைப்பார்கள் நம்முடைய தந்தை ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதாக நினைப்பார்கள். ஆனால் இன்னைக்கெல்லாம் அடிக்கு ஒரு தடவை உம்ராவிற்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மினால் பார்க்க முடிகிறது. ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த ஒரே ஒரு ஹஜ்ஜாக இருந்தாலும் அன்றைய காலத்தில் இருந்த அந்த மக்களிடத்தில் இருந்த அந்த உற்சாகம், ஈமானிய புத்துணர்ச்சி இன்றைய நாம் நிறைய ஹஜ்ஜு செய்ததற்கு பின்பும் கூட, நிறைய உம்ராக்களை செய்ததற்கு பின்பும் கூட அந்த ஈமானிய பக்குவ உணர்வு வருவதில்லை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலுமே அவர் அற்புதமான வாழ்க்கை குறித்தானவராக மாறிவிடுகிறார். எத்தனை நபர்களை நம்முடைய முன்னவர்களை காட்ட முடியும்? ஆனால் இன்னைக்கு அதுவெல்லாம் சாதாரணமான முறையிலே ஆகிவிட்டாலும் அதை நாம் அடிக்கடி பார்ப்பதாக இருந்தாலும் அந்த ஈமானிய புத்தினுர்ச்சி இல்லாத ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சஹாபி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுட்டி காண்பிப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புகாரியிலே வரக்கூடிய செய்தி, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களிடத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது சஹாபாக்கள் மற்ற தோழர்கள் தாபியீன்கள் அடுத்த ஜெனரேஷன் அந்த காலத்தில் உள்ளவங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்கள்லேயே நீண்ட காலம் வாழ்ந்த சஹாபி. எனவே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அடுத்த ஜெனரேஷன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் நிறைய குழப்பங்களை எல்லாம் சந்திப்பார்கள். தாபியீன்களுடைய காலகட்டத்தில் நிறைய குழப்பங்கள் சந்திப்பார்கள். அது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணமாக இருக்கட்டும், கர்பலாவினுடைய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஏராளமான செய்திகள் வரலாற்று ரீதியாக அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சங்கடத்தில், ஒரு கவலையில் அனஸ் ரலியல்லாஹு தஆலாட்ட கேட்பாங்க, இது மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழல், குழப்பமான ஃபஸ்ட்டு உள்ள வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை கொஞ்சம் இதாக இருக்கே, கொஞ்சம் லைஃப் கம்மியாக இருக்குதே, அது இனிமே திரும்பவாவது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்மளால் உருவாக்க முடியுமா, வருமா என்று கேட்பார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னஹு லா யஅதி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு ஷர்ருன் மின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு காலம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த காலத்தை விட மிக மோசமானதாக தான் அடுத்த காலம் வருமே தவிர அந்த காலத்தை விட சிறந்த காலமாக வராது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார். அதாவது ஒவ்வொரு ஜெனரேஷனும் அடுத்தடுத்த ஜெனரேஷன் போகிற பொழுது அது மோசமான ஒரு சூழலை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்டதாக தான் அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய அமைப்பை வைத்திருக்கிறான், உலகத்தினுடைய சூழலை வைத்திருக்கிறான். இந்த அமைப்பிலே, இந்த வாழ்க்கையிலே வாழக்கூடிய நாம், நமக்குடைய பொறுப்பு என்னவென்றால் ஒவ்வொரு சமூகத்திலே இருக்கக்கூடிய, ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையினர்கள் சிறந்த வாழ்க்கை குறித்தானவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற வித்திடக்கூடிய அவசியம் இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள் மற்றும் குடும்பத்தினுடைய, சமுதாயத்தினுடைய பொறுப்புதாரிகள் ஒவ்வொருவருக்கும் அவசியமானதாக இருக்கிறது. இந்த ஒரு பொறுப்புணர்வை உணர்ந்த காரணத்தினால் நம்முடைய முன்னவர்கள் விதைத்த விதைதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை போன்று பல மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும்
மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களையும் ஸ்தாபனங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மஸ்ஜிது, பெரும் பெரும் மதரசாக்கள், இவைகளெல்லாம் எதனுடைய அடையாளங்கள்? நம்முடைய முன்னவர்கள் நமக்காக விட்டுவிட்டு சென்றிருக்கக்கூடிய எச்சங்கள், அவர்கள் நமக்காக விதைத்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய விதைகள், அதன் மூலமாக கிடைத்த அந்த மரத்தினுடைய நிலைகளிலே நாம் நிழல் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். பொதுவாகவே சமூகத்தினுடைய அக்கறை நம் ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனுடைய வாழ்க்கையிலே ஏராளமான விஷயத்தை சுட்டி காண்பிப்பான். ஏதோ ஒரு நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன், சாப்பிட்டேன், என்னுடைய மனைவியோடு என்னுடைய வாழ்க்கையை நடத்தினேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டேன், ஒரு பொருளாதாரத்தை நான் கட்டமைத்தேன், என்னுடைய பொருளாதாரத்தினுடைய அமைப்பை நான் சீர் செய்தேன் என்பது மாத்திரம் வாழ்க்கை அல்ல. இதை தாண்டி ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு அற்புதமான சூழலை ஏற்படுத்திவிட்டு செல்லக்கூடியவன் எவனோ அவன்தான் ஆக சிறந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னால் மற்ற மிருகங்களுக்கும் இவனுக்கும் மத்தியில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எல்லா பிராணிகளும் எல்லா உயிரினங்களும் அவைகளுடைய குடும்பத்தை தான் சீர் செய்து கொண்டிருக்கின்றன, அவைகள் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றன. இதை தாண்டி ஒரு மனிதன் ஒரு புனிதமான நிலையை அடைய வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய நிலையை தாண்டி தன்னுடைய நிலையை சீர்படுத்துவதோடு அவன் சமுதாயத்தினுடைய அக்கறை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே ஏராளமான செய்திகளிலே சுட்டி காண்பிப்பான். அதில் ஒரு அற்புதமான செய்தி சூரத்து நம்லிலே அல்லாஹ் தஆலா சுட்டி காண்பிக்கக்கூடியது. அதாவது உலகத்தினுடைய மிகப்பெரிய மனிதன், உலகத்திலேயே மிகப்பெரிய மனிதன் ஹஜ்ரத் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். படைப்பினத்திலேயே ஆக சிறிய படைப்பு எறும்பு படைப்பிலேயே ஆக சிறிய படைப்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படைப்பிலேயே மனிதர்களையே ஆக சிறந்த பெரிய மனிதன். ஏன் சிறந்த பெரிய மனிதர் என்று சொல்கிறேன் என்றால், இரண்டு உலகத்தினுடைய பாக்கியங்களும் ஒன்றாக கொடுக்கப்பட்டவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். உலக ரீதியாக பார்த்தால் அவர்களை போன்ற ஒரு மிகப்பெரிய அரசாட்சி கொடுக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய சர்வதிகார மிகப்பெரிய சர்வ ஆட்சியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆன்மீக ரீதியாக பார்த்தால், மறுமை ரீதியாக பார்த்தால் இவர்கள் குர்ஆனிலே கூறப்பட்ட அற்புதமான நபிமார்களில் ஒரு நபி, அற்புதமான நபிமார்களில் ஒரு நபி என்பதை தாண்டி ஒரு சிறந்த ஒரு நபியினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபி. இன்று பைத்துல் முகத்தஸ் என்பதாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அதனுடைய மிகப்பெரிய அங்க அடையாளமாக திகழக்கூடியவர்கள் அதில் செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ ஆன்மீக ரீதியாகவும் இவர்களை சற்று ஒதுக்கி வைக்க முடியாது. ஆக சிறந்த இடத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். உலக ரீதியாகவும் பார்த்தால் இவர்களை ஒதுக்கி வைத்து உலகத்தினுடைய வரலாற்றை பேச முடியாது. ஆக சிறந்த அரசராக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இரண்டு பாக்கியத்தையும் ஒன்றாக கொடுத்திருந்தார். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு படைப்பிலேயே ஆக சிறிய படைப்பாக இருக்கக்கூடிய எறும்பின் மூலமாக ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா சுட்டி காண்பிக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய படை வேகமாக சென்று கொண்டிருக்கிறது, போருக்காக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறான். ஹத்தா இதா அதவ் அலா வாதின் நம், ஒரு எறும்பு பொற்று ஒன்று இருந்தது. அந்த எறும்பு பொற்றை நோக்கிய வண்ணமாக சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது. சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற காட்சியை அந்த எறும்பு கூட்டத்திலே இருந்த ஒரு எறும்பு அந்த எறும்பு பொற்றினுடைய மேலிலிருந்து பார்க்கிறது, உச்சத்தில் இருந்து பார்க்கிறது. பார்த்துவிட்டு அது சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே இறைவசனமாக பதிவு செய்கிறான். காலத் நம்லத்தும் யா அய்யுஹன் நம்லு துஹுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்குரூன். என்னுடைய அன்பு எறும்பு கூட்டமே, என்னுடைய அன்பு எறும்பு இனமே, நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொத்துக்களுக்குள்ளாக வேகமாக சென்று ஒளிந்து கொள்ளுங்கள், நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவர்களுடைய படையினர்களும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார்கள், வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாகனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சிறிய படைப்பு, கண்ணுக்கு தெரிய மாட்டீர்கள். சுலைமான் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, நபிமார்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. இருப்பினும் அவர்கள் சுலைமானும் அவருடைய படையும் உங்களை மிதித்து விட வேண்டாம். அவர்கள் அறியாத வண்ணமாக உங்களை மிதித்து விட வேண்டாம். எனவே என்னுடைய சமூகமே நீங்கள் பொத்துக்குள்ளாக நுழையுங்கள் என்பதாக சொன்ன வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனிலே இறைவசனமாக பதிவு செய்கிறார். ஃபதபஸ்ஸம மாஹிகம் மின் கௌலிஹா, அந்த வார்த்தையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அவர்கள் அந்த எறும்பினுடைய விஷயத்தை கேட்டுவிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஏன் இந்த குர்ஆனில் மென்ஷன் பண்ணணும் என்றால், ஆக சிறந்த படை பட்டாளங்களை வைத்திருப்பதோ, மிக சிறந்த மிகப்பெரிய அதிகாரத்தை வெளிப்படுத்துவதோ, நிலப்பரப்பிலே அதிகமான ஆட்சிகளுக்கு உட்பட்டதாக வளைத்து போடுவதோ இதுவல்ல மிக சிறந்த இது. இதை தாண்டி ஆட்சி பொறுப்பிலே, அதிகார பொறுப்பிலே பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆக சிறந்த பண்பு என்னவென்றால், தன்னுடைய சமுதாயத்தினுடைய அக்கறை, தன்னுடைய சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். அவர்களை வைத்து, அந்த பண்பை வைத்துதான் என்னிடத்திலே அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள் என்கின்ற அற்புதமான பாடத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சுட்டி காண்பிக்கிறான். அன்பு பெருமக்களே, இந்த சமுதாயத்தினுடைய அக்கறை, நான் வாழ்ந்த என்னுடைய குடும்பம், என்னுடைய சமூகம் என்று தாண்டி சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அந்த பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்பது சாதாரணமானது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ். அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்குரியவர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா? அல்லாஹ்வினுடைய காதலர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா? நேசத்திற்குரியவர்களாக ஆக வேண்டுமா? அடுத்த மக்களுக்கு உபகாரத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அடுத்த மக்களுக்கு ஏதாவது உங்களின் மூலமாக பலன் கிடைக்க வேண்டும். ரொம்ப பணபலம் இருக்க வேண்டும் என்று அல்ல, உங்களினால் என்னென்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அடுத்தவர்களுக்கு அந்த உதவிகளை அவ்வப்பொழுது நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சொல்லிவிட்டு பட்டியல் போடுகிறார்கள். நல்லா கவனிக்கணும், என்னென்ன விஷயங்கள் உதவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே ஆக சிறந்த மிகவும் பிடித்தமான அமல் என்னவென்று சொன்னால், சுரூருன் யுத்கிலுஹு அலா முஸ்ரி, அடுத்த மனிதனை சந்தோஷப்படுத்தணும். ஒரு சகோதரனுக்காக ஏதாச்சும் ஒரு சந்தோஷத்துக்கு, என்னுடைய மனசு என்னுடைய ராகத்தில், என்னுடைய சகோதரனுடைய ராகத்துக்காக ஏதாச்சும் ஒரு சந்தோஷத்தை சந்திக்கின்ற பொழுது, ஸலாம் அலைக்கும் என்பதாக சந்திக்கின்ற பொழுது அவர் முகமலர்ச்சியை வெளிப்படுத்துவது, ஒரு மனிதனை சந்திக்கின்ற பொழுது தன்னுடைய முகமலர்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது, அன்பை வெளிப்படுத்துவது, இது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான அமல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லது அவர் ஏதாச்சும் சிரமத்தில் இருக்கிறாரா, அந்த சிரமத்தில் இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுதா, உடனடியாக அந்த சிரமத்தை அகற்ற முடியும் என்கின்ற ஆற்றல் பலம் உங்களிடத்தில் தகுதி இருக்கிறதா, உடனடியாக அந்த சிரமத்தை நீங்கள் அகற்றி விடுங்கள். அவர் ஏதாவது பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாரா, அந்த பொருளாதார நெருக்கடியிலே இருக்கக்கூடிய அந்த நபரை மீட்டெடுக்க முடியும் என்கின்ற ஆற்றல் உங்களிடத்தில் இருக்கிறதா, அல்லது ஆற்றல் உள்ள நபரை உங்களுக்கு தெரியுமா, அப்படி தெரிந்தால் அவருடைய அந்த பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி நீக்குவதற்கு நீங்கள் முயற்சிகளை செய்யுங்கள். அல்லது அவர் ஏதாவது பசியிலே இருக்கிறாரா, வறுமையிலே இருக்கிறாரா, அந்த வறுமையிலே அந்த பசியை ஆற்றுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர், இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். லஅன் அம்ஷி மஅ அகின் லீ ஃபீ ஹாஜத்தின் அஹப்ப இலைய மின் அன் அஅ்தகிஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் ஸாஹிரன். இந்த மஸ்ஜித் நபவியை பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த மஸ்ஜித் நபவியை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மஸ்ஜித் நபவியில் ஒரு மாதம் இஅ்திகாஃப் உட்கார்ந்து இருந்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வெளியிலே கொஞ்ச நேரம் கிளம்பி செல்கிறானே அவன் பெற்றுக்கொள்வான்
மஸ்ஜித் அப்படின்னாலே பாக்கியமானது, அதில் ஏத்திகாஃப் இருக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய பாக்கியமானது. அப்படி இருக்கும்போது மஸ்ஜித் நபவியில் வந்து ஆக சிறந்த பாக்கியமானது அந்த மஸ்ஜித் நபவியில் 1 மாத காலம் ஏத்திகாஃப் இருந்ததனுடைய நன்மை தன்னுடைய சகோதரனுடைய தேவைக்காக ஏதோ ஒரு பொருள் இல்லை, அந்த பொருள் வாங்குறதுக்காண்டு போகிறார். ஏதாச்சும் ஒன்று கஷ்டம், அவர் கஷ்டத்தை நீக்கணுன்றதுக்காக போகிறார். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரை போய் சந்திக்கணும் என்பதற்காக போகிறார் என்றால் அல்லாஹு தாலா 1 மாதம் இஅ்திகாஃப் செய்ததனுடைய நன்மையை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஏராளமான சாலிஹீன்களை அடையாளப்படுத்துகிறான். குர்ஆன்ல ஏராளமான நல்லடியார்கள் என்பதாக மென்ஷன் பண்ணுகிறான். அப்படி அடையாளப்படுத்தக்கூடிய அத்தனை நபர்களும் யார்? அத்தனை நபர்களும் யார்? வெறுமனே வணக்கசாலிகள் அல்ல. நல்லா விளங்கணும். நம்மளாம் நினைக்கிறது என்னன்னா, சாலிஹீன்கள் அப்படின்னா அவுலியாக்கள், இறைநேசர்கள் என்றால் தஸ்பீஹை கையும் வச்சுக்கிட்டு மெஹராபுக்கு பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு நம்முடைய இபாதத்தில் மட்டுமே, வணக்க வழிபாட்டிலே மட்டுமே இருப்பது என்பது அல்ல. இதை தாண்டி சமுதாயத்தினுடைய அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹு தாலா சாலிஹீன்கள் என்பதாக அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான். நாமெல்லாம் நினைச்சு வச்சிருக்கிறது என்னன்னா, வெறுமனே வணக்க வழிபாட்டோடு நம்முடைய இஸ்லாம் முடிஞ்சிருச்சு என்பதாக நினைக்கிறோம். அப்படின்னா இந்த இஸ்லாத்திற்கும் மற்ற சமூகத்திற்கும் வித்தியாசமே இல்லை. எல்லா சமுதாயத்திலுமே வணக்க வழிபாடுகள் இருக்க தான் செய்கிறது. வணக்க வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது, அவ்வளவுதான். அப்போ இதுவும் 10 1 11 என்பதாக ஆகிவிடும். அதுக்கல்ல, வணக்க வழிபாடுகளை தாண்டி பண்பியல் என்கின்ற, குணாதிசயம் என்கின்ற அற்புதமான பாடத்தை, வழிகாட்டுதலை இந்த தீனில் இஸ்லாம் ஏராளமாக கொடுக்கிறது. ஒன்னொன்று தெரியுமா? நாம் இப்பொழுது முஸ்லீமாக இருக்கிறோம் என்றால், இந்த இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்தது என்றால் சஹாபாக்களுடைய பண்பியலின் மூலமாக தான் வந்தது என்பதை நாம் விளங்கணும். சஹாபாக்கள் வியாபாரம் செய்வதற்காக வந்த பொழுது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்பு, நல்ல குணங்கள், இதை பார்த்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பண்பை நீங்கள் எங்கு கற்றுக்கொண்டீர்கள் என்பதாக கேட்டார்கள். இது மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், நபி வந்திருக்கிறார் என்பதாக சஹாபாக்கள் அறிவிப்பு செய்ய, சஹாபாக்களில் அந்த அவருடைய சொற்களை பார்த்து ஈமான் கொண்ட மக்கள் தான் இப்பொழுது நாம் ஈமானுக்கு காரணமாக இருந்தவர்கள். நாமெல்லாம் இப்பொழுது ஈமானுடையவர்களாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணகர்த்தமாக இருந்தது என்பது அந்த சஹாபாக்களுடைய உயரிய நற்சேவைகள் என்பதை நாம் விளங்குகிறோம். அதில் செய்தோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துல்ஹஜ் மாதம் வந்துருச்சுன்னா, துல்காதா மாதம் வந்துருச்சுன்னா மறக்காமல் எல்லா மஸ்ஜிதிலையும் அவர்களுடைய பெயர் ஒழிக்கும்படியாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய தியாகம், சாதாரணமான தியாகமா? தன்னுடைய மனைவியை அல்லாஹ்விற்காக விட வேண்டும் என்று சொல்கிற பொழுது உடனடியே விட்டார்கள். தன்னுடைய பிள்ளையை விடு என்று சொன்ன பொழுதும் விட்டார்கள். எல்லாத்தையும் விடுறாங்க. தன்னுடைய செல்வத்தை விடுனா செல்வத்தை விடுறாங்க, எல்லாத்தையும் விடுறாங்க. எவ்வளவு பெரிய தியாகம்! அல்லாஹ்விற்காக தன்னுடைய உயிரை நெருப்பு குண்டத்திலே போடுவதற்கு தயங்கவில்லை. எவ்வளவு பெரிய தியாகம்! தன்னுடைய மகனை தன்னுடைய கரத்தை கொண்டு அறுப்பதற்கு துணிந்து விட்ட மிகப்பெரிய தியாகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கிறார்கள். பைஹக்கிலே பதிவாகி இருக்கிறது, யா ஜிப்ராயில் லிமா இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மட்டும் குறிப்பாக்கி ஹலீலாக தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார். ஹலீலாக, உற்ற நேசராக தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை விஷயத்தை சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவங்கள் ஏராளமான இருக்கு, எவ்வளவு விஷயத்தை சொல்லலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லியதஅமஹு தஆமா யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வே அவர்கள் பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு வேலையுமே அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தான் சாப்பிட மாட்டார்கள். இந்த பண்பின் காரணத்தினால், சமுதாயத்தின் மீது இருந்த அந்த அக்கறையின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவரை ஹலீலாக தேர்வு செய்து கொண்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் சமுதாயத்தினுடைய சிந்தனை, சமுதாயத்தினுடைய கவலை, சமுதாயத்தினுடைய அக்கறை என்பது நமக்கு எந்த அளவிற்கு மிக முக்கியமானது, அவசியமானது, அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய ஒன்று என்பதை நாம் விளங்க வேண்டும்.
ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். யார் மூசா அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவிடத்தில் பேசிய ஒரு அற்புதமான இறை தூதர், நபியில் இருக்கக்கூடியவர்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரம் எல்லா நபிமார்களும் வந்தது எதுக்காண்டி? அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு இறை கொள்கையோடு வந்தவர்கள். ஆனால் இவர்களுடைய செய்தியை அதை மட்டுமே அல்லாஹ் தஆலா சொல்லலை. எல்லா நபிமார்களுடைய சேவைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஒன்றுமில்லை, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய செய்தியை சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்கின்ற ஊருக்குள்ளே நுழைகிறாங்க. போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அங்கே 2 பெண்கள் தண்ணீர் எடுக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று அந்த பெண்மணிகளிடத்திலே ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மா ஹத்புக்குமா, உங்களுக்கு என்ன செய்தி, என்ன விஷயம் என்று கேட்குறாங்க. எதுக்காக ரொம்ப நேரம் நிற்கிறீங்க என்று கேட்கும்போது, எங்களுக்கு இது மாதிரி ஆண்கள் எல்லாம் அங்கே நின்று தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கனால அந்த இடத்துல எங்களால் நிற்க முடியலை, அதனால நாங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கோம். எங்களுடைய தந்தை வயசானவர். சில மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் வேறு யாரும் ஆண்கள் யாருமே இல்லையாம்மா, நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்களே, இவ்வளோ வெயிலில் நின்றுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு தந்தை தான் இருக்கிறார், ஷேகுல் கபீர். அவர் ரொம்ப அபுனா ஷேகுல் கபீர், அவர் ரொம்ப வயசானவராக இருக்கிறார், எந்திரிக்க கூட கஷ்டமான ஒரு சூழலில் இருக்கிறார். எனவே நாங்கள் 2 பேர் வந்தோம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்த செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்வதற்கான தேவை என்ன தேவை வந்துச்சு? ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இங்கு மென்ஷன் பண்ணுகிறான். இதை பண்ணிவிட்டு இதை இறைவசனமாக ஆக்குகிறான். இதை ஓதுகின்ற பொழுது இது நன்மை என்பதாக சொல்றான். அப்படின்னா ஏன் இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுப்பதற்கான அவசியம் என்ன? இதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா என்ன உணர்த்துகிறான்? நபிமார்கள் வந்தது எல்லாமே வெறுமனே வணக்கவியலை சொல்வதற்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய அத்தனை நல்லது கெட்டது விஷயங்களில் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதை செயலாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். தீமைகள் நடந்தால் அந்த தீமைகளை அகற்றக்கூடியவர்களாகவும், நன்மைகள் இருந்தால் அந்த நன்மைகளை ஊக்குவிக்கக்கூடியவர்களாகவும், விதைத்து விட்டு செல்லக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதாக தான் இதை நாம் பார்க்கிறோம். இதை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியவே பார்க்கிறோம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வஹியை பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்துட்டு அரண்டு போய் வருகிறார்கள். சாதாரணமான தோற்றம் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தோற்றம் என்பது புகாரியிலே வருகிறது. வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்டதாக பிரம்மாண்டமான காட்சியோடு நிற்கிறார். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதிர்ச்சியில், ஒரு மனிதன் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்கிறாங்க, என்ன நான் பயப்படுறேன், என்னுடைய உயிரை நான் அச்சம் கொள்கிறேன் என்பதாக யார் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தையை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார். கல்லா, அப்படி நீங்க பயப்படாதீங்க. இன்னக லதஸிலுர் ரஹ்ம வ தஸ்திகுல் ஹதீஸ வ தஹ்மிலுல் கல்ல வ துக்ரில் லைஃப வ துஈனு அலா ஜவானிபில் ஹக். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் யார்? நீங்கள் உறவுகளை பேணி வாழ்கிறீர்கள், பேசுகின்ற பொழுது சத்தியத்தை பேசுகிறீர்கள். யாரேனும் ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கஷ்டத்தை நீங்கள் நீக்குவதற்காக முயற்சிகளில் ஈடுபடுகிறீர்கள். யாரேனும் ஒருவர் அநீதம் இழைக்கப்பட்டார் என்று சொன்னால் அந்த அநீதம் இழைக்கப்பட்டவருக்கான நியாயத்தை வாங்கி கொடுப்பதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள். நல்ல சேவைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் யாரெல்லாம் உங்களை நாடி வருகிறார்களோ, உங்களுடைய தேவை உங்களிடத்திலே தேவையோடு நிற்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டான் என்பதாக ஹஜ்ரத் சையதுனா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்கிற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பியலை நம்மினால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாம் தான் விளங்கி பார்க்க வேண்டும். அன்பு பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது எதிர்கால சமுதாயம், வரக்கூடிய
வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற அக்கறை உணர்வு என்பது ஒவ்வொருவரிடத்திலையும் இருக்க வேண்டும். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பண்பு நம்முடைய முன்னவர்களிடத்தில் இருந்ததனுடைய விளைவாதான் இன்று நாம் மஸ்ஜிதுகளாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம், மதரசாக்களாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களாக இஸ்லாமிய ஸ்தாபனங்களாக நாம் அவைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவைகளெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆக்கப்படக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு கால நோக்கத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம், நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விளக்குறோம். உண்மையிலேயே இந்தியா மிக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஆபத்தான சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டிப்பாக இன்னமும் நாம் விளங்கலை அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஆபத்து நம்மை சந்திக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரு விஷயத்தை, இஸாபத்தானி மின் உம்மத்தி அஹ்ரஜஹுமுல்லாஹு மினன்னார். ரெண்டு கூட்டத்தினர்களை அல்லாஹு தஆலா நரகத்தை விட்டும் பாதுகாப்பான். இரண்டு படையினர்கள். முதலாவது படையினர்கள் யார் தெரியுமா? இஸாபத்துன் தபுசுல் ஹிந்த். ஈமானுக்காக, தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய இந்தியாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தியாவை மென்ஷன் பண்ணுறாங்க. இஸாபத்துன் தபுசுல் ஹிந்த், இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலே போராடக்கூடிய ஒரு கூட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கூட்டம். இரண்டாவது கூட்டம் இஸாபத்துன் தகூனு மஅ ஈஸா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு தஜ்ஜாலை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கூட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். தஜ்ஜாலோடு போராடக்கூடிய கூட்டம் அப்படின்றது இன்றைக்கி பலஸ்தீனில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற செய்தி நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய கொடூரமான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தை ரெண்டாவதாக சொல்கிறாங்க. இந்தியாவில் ஈமானுக்காக போராடக்கூடிய மக்கள் முதலாவதாக சொல்லி காண்பிக்கிறார் என்றால் நம்முடைய சமூகம் எதை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது என்பதை இன்னமும் நாம் புரியலைன்னா ரொம்ப ரொம்ப கவலையான ஒரு விஷயம். எனவே நாம் இருக்கக்கூடிய பகுதியில் நம்முடைய பகுதியை பலமான பகுதிகளாக சமூகமாக ஆக்குவது மிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தினுடைய பாதுகாப்பதை நமக்கு மத்தியிலே வலுப்படுத்துவது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தினுடைய பலவீனம் இவைகளெல்லாம் எப்படி நமக்கு தெரிய வரும் என்று சொன்னால் ஒரு துல்லியமான கணக்கெடுப்பு நம்முடைய வசத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் கணக்கெடுப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ, நம்முடைய மஹல்லாவிலே எவ்வளவு பலம் இருக்கிறது, அந்த பலத்தை எவ்வளவு கூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு துல்லியமான ஒரு சூழலும் ஒரு பாதுகாப்பான ஒரு அரணையும் சுற்றுச்சுவர்களையும் அமைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஏதுவாக இருக்கும். எனவே அன்பு பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய மஹல்லாவினுடைய மஸ்ஜிதினுடைய பொறுப்புதாரிகள், அதுபோன்று நம்முடைய மஹல்லாவினுடைய ஆர்வலர்கள், சமுதாயத்தினுடைய தேட்டம் கொண்டவர்கள், அக்கறை கொண்டவர்கள் இந்த கணக்கெடுப்பிற்காக நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் வந்து கொண்டிருக்கிறார். தாராளமாக அவர்களுக்கு ஒத்தாசைகளை வழங்கி அந்த கணக்கெடுப்பினுடைய விஷயத்திலே தன்னால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய சமுதாயத்தினுடைய பாதுகாப்பை மென்மேலும் பலப்படுத்துவானாக. அதற்கான காரணமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததியினர்கள் கடைசி வரையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உயரிய கலிமாவின்படி வாழ்ந்து அல்லாஹை சந்திக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா அவர்களையும் நம்மையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.